friends, welcome to Vedantu channel பசங்களா. Yes, so VITEEE, AEE, IMS எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே மேக்ஸ் போர்ஷன் ஒன்று. நான் சொல்கிறது ஆர்கியூ பண்ணிக்கலாம். எஸ், 11th 12th காமன் சிலபஸ். ஸோ அந்த சிலபஸை நம்ம ஒரு ரீகால் பார்த்து அதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்டே இருந்தால் எம்சிக்கு கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்க, அது ஒரு ஹை லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கீழே இருக்கிற எல்லா லெவல்ஸையும் நம்மளால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜேஇ லெவலுக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம் பசங்க. ஒய் வரிஸ்? ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாமா? எஸ். ஸோ சர்க்கிள்ஸ் அண்ட் பேரபோலாவை எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா விச் இஸ் லைக் நீ பார்க்க வேண்டிய கான்செப்ட்னு ஈஸியான கான்செப்டில் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ எலிப்ஸ் பேரபோலா சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் லோக்கஸ் தான்ப்பா அதிகமாக கேட்பான். உனக்கு லோக்கஸ் கற்றுக்க தெரிஞ்சால் போதும், வேறு எந்த விஷயமும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் x² + y² / b² = 1. ஓகேங்களா? இது எலிப்ஸோட ஈக்குவேஷன். இதுக்கும் ஹைப்பர்போலா ஈக்குவேஷனுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ளஸ்னால் நீ அங்கே மைனஸ் போடுவீங்க, அவ்வளோதான். ஸோ x² / a² - y² / b² = 1. இவ்வளோ தான் ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ். அண்ட் இவங்களோட செகண்ட் டைப்புக்கு ஏ அண்ட் பி ஷிஃப்ட் ஆகும். ஆனால் இவங்களோட செகண்ட் டைப்புக்கு நியூமரேட்டர் ஷிஃப்ட் ஆகும். y² - x² நியூமரேட்டர் தான் ஷிஃப்ட் ஆவாங்க, டினாமினேட்டர் ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க ஹைப்பர்போலாக்கு. ஓகேங்களா? அண்ட் எலிப்ஸுக்கு கீழே இருக்கிற 2 பேர் ஷிஃப்ட் ஆவாங்க. யார் பெருசோ அவங்கள பொறுத்து ஷிஃப்ட் ஆகிப்பாங்க. சரிங்களா? அண்ட் இது வந்து எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா. ஸோ ஒரு எலிப்ஸுக்கு எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ b² = a² - e². இதுவே வந்து பி தான் பெருசு அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஏ வந்திருக்கணும், இங்கே பி வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ சேஞ்ச் இட். இது வந்து செகண்ட் டைப்புக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இட் வில் பி a² = b² × 1 - e². இப்படி வந்திருப்பாங்க செகண்ட் டைப்புக்கு. பட் இது வந்துட்டு யூ ஸ்டாண்டர்டைஸ்ட். சரிங்களா? அப்போ எலிப்ஸுக்கு மேம் ஹைப்பர்போலாக்கு மேம் அப்படின்னா இவங்க கூட ஒரே ஒரு ப்ளஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணுறா. ஸோ b² = a² × 1 + e². சரிங்களா? நிறைய பேத்துக்கு ஃபார்முலாஸ் தெரியாது. ஸோ ஜஸ்ட் ரெகக்னைஸ் இட். இதுதான் எலிப்ஸோட ஈக்குவேஷன். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எலிப்ஸுக்கு சென்டர் பாயிண்ட்டுன்னு இருப்பாங்க. இந்த சென்டர் பாயிண்ட் ஆரிஜினாக இருந்தால் தான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எல்லாமே. சரிங்களா? இப்போது இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா வெர்டெக்ஸஸ். ஸோ இந்த வெர்டெக்ஸஸோட பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவே சென்டரில் இருந்தால் a, 0 - a, 0 வெர்டெக்ஸஸ் வில் பி அட் +or -c இடத்துல இருப்பாங்க. சரிங்களா? ஃபோக்கஸ் எந்த இடத்துல இருப்பாங்க? இதுதான் ஃபோக்கஸ். சரிங்களா? இந்த ஃபோக்கஸ் எந்த இடத்துல மேம் இருப்பாங்கன்னா +or -ae இடத்துல இருப்பாங்க. வாட் வில் பி +or -ae இடத்துல இருப்பாங்க. சரியாப்பா? அண்ட் what is டைரக்டரிஸ்டிக்ஸ்? ஸோ டைரக்டரிஸ்டிக்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்களோட டைரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே விச் இஸ் லைக் எப்பயுமே ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், டைரக்டரிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் இங்கே, வெர்டெக்ஸஸ் எங்கன்னா ஃபோக்கஸ் வெர்டெக்ஸுக்கு அப்புறம் தான் டைரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஸோ இதுதான் இதோட டைரக்டரிஸ்டிக்ஸ். இதோட டைரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இங்கே, வெர்டெக்ஸ் இங்கேனா அப்போ அதோட டைரக்டரிஸ்ட் இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இட்ஸ் இஸ் a/e. ஸோ ஃபோக்கஸ் வந்து aeனா டைரக்டரிஸ்டிக்ஸ் வந்து a/e. இதே தான் ஹைப்பர்போலாக்கும். ஃபோக்கஸோட பாயிண்ட்டும் சேம், வெர்டெக்ஸஸோட பாயிண்ட்டும் சேம், ஹைப்பர்போலாவோட டைரக்டரிஸ்டிக் பாயிண்ட்டும் சேம். சரிங்களா? அதே ae, அதே a/e, அதே ஃபார்மேட்டில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ஹாவ் அ கிளாரிட்டி. டன். 2 பேத்துக்கு ஃபார்முலா டிஸ்கஷனை வந்து ஒரே இடத்துல நான் முடிச்சிடுறேன். ஓகே. அண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸ் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ் வழியாக போகிற ஒரு பாயிண்ட். அண்ட் அந்த ஃபோக்கஸ் வழியாக போகிற பாயிண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துலையும் மீட் பண்ணும்ல. ஸோ இந்த மீட்டிங்கோட எக்ஸ்ட்ரீமிஸ்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னா +or -ae b² / a. வாட் இஸ் இட்? b² / a. சரியா? b² / a. இது -b² / a. அப்போது உங்களோட லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது? 2b² / a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் என்னப்பா? 2b² / இதே தான் எலிப்ஸுக்கும், நோ சேஞ்ச். ஹைப்பர்போலாக்கும் இதே தான், 2b² / a தான் வருவாங்க. ஹைப்பர்போலாக்கும் இதே தான். ஓகேங்களா? ஓகே. ஸோ வாட் இஸ் த parametric equation of an ellipse? எலிப்ஸோட parametric ஈக்குவேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சர்க்கிள் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது parametricல சொல்லணும்னா சிம்பிள் a cos θ + a sin θ அப்படின்னு முடிச்சிருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பேரபோலாக்கு தான் பார்த்தோமே, at² 2at, ரைட்?
அந்த மாதிரி எலிப்ஸுக்கு, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாக்கு, ஓகேவா, இதுக்கு வந்து ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா, சரிங்களா, ஏ காஸ் தீட்டா ஏ சைன் தீட்டா. ஸோ இட் இஸ் நாட் ஏ சைன் தீட்டா, பி சைன் தீட்டா, சாரி, சரியா, இட் இஸ் பி சைன் தீட்டா, ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா, ஓகேங்களா. இதுவே வந்து ஹைப்பர்போலாக்கு ஏ சீக்கன் தீட்டா பி டான் தீட்டா, ஏ சீக்கன் தீட்டா பி டான் தீட்டா, இவங்க தான் வந்துட்டு வருவாங்க, சரியாப்பா. ஃபார் தட் ஒன் இஸ் ஃபார் எலிப்ஸ், செகண்ட் ஒன் ஃபார் ஹைப்பர்போலா, ஓகே. அண்ட் இதுதான் வந்து ஒரு, இட் இஸ் நாட் ஃபார் பேராமெட்ரிக், இட் இஸ் எலிப்ஸ். எலிப்ஸோட செகண்ட் ஃபார்ம் பார்க்க எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இடத்துல நம்மளுக்கு வெர்டெக்ஸஸ் வரும். ஸோ வெர்டெக்ஸஸ் வில் பி 0, b 0, b, ஓகேங்களா. ஸோ அண்ட் ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கும், பிஇ. ஸோ ஏ இருக்கடலாம் இப்போ பிஆர் ரீப்ளேஸ் ஆகும் எலிப்ஸுக்கு, ஓகே. ஹைப்பர்போலாக்கு எந்த சேஞ்சும் இல்லை, ஓகேவா. ஹைப்பர்போலாக்கு நோ சேஞ்ச் இன் ஃபார்முலாஸ். டன், ஓகே, எஸ். ஸோ அவங்களோட சென்டர், வெர்டெக்ஸஸ் என்ன, ஃபோக்கஸ் என்ன, எல்லாமே கொடுத்துருக்கேன். சென்டர் என்னது 0, 0, வெர்டெக்ஸஸ்ங்கிறது 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, ஃபோக்கஸுங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஇ, and directress will be plus or minus b by e, second formக்கு, and major axis will be 2b, minor axis will be 2a. so equation of minor axis, so major axis வந்து x axis, no, major axis வந்து y axis, sorry, major axis வந்து y axis, y axis அப்படின்னா x is equal to 0, கரெக்டா. minor axis வந்து x axisனா y is equal to 0. ஸோ அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் ரேட்டஸ்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இது ஆப்போசிட், சரியா. இப்போது இந்த மாதிரி ஆக்சஸ்க்கு 2b²/a, இவங்களுக்கு 2a²/bயா இருப்பாங்க, ஓகேங்களா. சிமெட்ரிக் அபவுட் போத் தி ஆக்சஸ். இது வந்து எலிப்ஸுங்கிறது போத் தி ஆக்சஸை வச்சு சிமெட்ரிக்காக இருப்பாங்க, சரியாப்பா. ஸோ டான்ஜென்ட் ஈக்குவேஷன், ஸோ ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் டான்ஜென்ட் ஈக்குவேஷன் எப்படி மேம் இருக்கும். ஸோ which is equal to y is equal to mx, அப்படியே தான் வருவாங்க. இந்த சிங்கிற ஃபேக்டர் தான் எல்லாத்துலேயும் மாறிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஸோ the c factor will be a² plus b². this is for ellipse, okay, this is for your ellipse. and your point of contact எப்படி இருக்கும், minus a²m/c, b²/c, a²m b², சரியா. இதுதான் point of contact. and chord of contact அப்படின்னா, இப்போ கார்டு ஒரு இடத்துலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, லைக் இந்த மாதிரி யூ ஹாவ் அ சர்க்கிள், நம்மளுக்கு இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது, சரிங்களா. அண்ட் யூ ஹாவ் அ லைன், எஸ், இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன் இருக்குவா. இந்த பாயிண்ட் தான் px1 y1, சரிங்களா. இந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிளை டச் பண்ணுற இடத்துல ஒரு கார்டு ஃபார்ம் ஆகுதா. இந்த கார்டோட ஈக்குவேஷனை இந்த பாயிண்ட்டை வச்சு பேசணும் அப்படின்னா திஸ் இஸ் தி லைன். ஸோ t is equal to 0, ஓகேவா. t is equal to 0, that is the point of contact. ஸோ இந்த t எப்படி எழுதுவாங்க, இந்த tங்கிற இடம் வந்தாலே, நான் வந்து உங்களுக்கு சர்க்கிள் பேரபோலாலே சொல்லியிருக்கேன், tங்கிற ஸ்பேஸ் வந்தாலே x² x1 எழுதுவீங்க, y² y1 எழுதுவீங்க, x-ஐ x plus x1/2 and y-ஐ y plus y1/2ன்னு மாற்றி எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், சரியா. எஸ், கார்ட் வித் அ கிவன் மிட் பாயிண்ட். ஸோ கார்ட் வித் அ கிவன் மிட் பாயிண்ட். ஸோ கார்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நடுவில் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த கார்ட் மேலே ஏதாவது ஒரு பாயிண்ட் நடு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் ஈக்குவேஷன், t is equal to s1. ஸோ டீங்கிறது யார், நம்மளோட நான் சொல்லியிருக்கேன்ல கொடுத்துருக்க எலிப்ஸ் ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. அண்ட் s1ங்கிறது என்னது, s1ங்கிறது அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே x1, ஒய்க்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே y1 போட்டால் தட் இஸ் s1 ஈக்குவேஷன்ஸ், சரிங்களா. எஸ், asymptotes of an hyperbola. Yes, we are coming to the next part which is called asymptotes. Asymptotes na enna ma'am? Okay, it is a beautiful question. Asymptotes. Asymptoteங்கிறது it is a tangent பசங்களா, சரியா. asymptoteங்கிறது என்னது, it is a tangent. ஆனால் இந்த tangent எந்த இடத்துல ஃபார்ம் ஆவாங்க கேட்டிங்கன்னா, which x is equal to infinity ங்கிற இடத்துல ஃபார்ம் ஆகிற tangentக்கு பேர் தான்
asymptotes. Okay, so asymptotes என்னது? It is formed at infinity. So infinityல curveக்கு ஒரு tangent equation போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் அசிம்ப்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஹைப்பர்போலாக்கு எத்தனை அசிம்ப்டோன்ஸ் இருக்கலாம்னா தேர் 2 asymptotes. ஓகேவா, மோஸ்ட்லி 2 எவ்வளோ அசிம்ப்டோன்ஸோட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 அசிம்ப்டோன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ் அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ யூ ஹாவ் அ ஃபார்முலா ஃபார் தட். இட் இஸ் 2 tan inverse of b by a. What is it? 2 tan inverse of b by a. இதுவே இந்த ஆங்கிள் கரெக்டாக 90 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைப்பர்போலாக்கு ஒரு பேரே இருக்குது, தட் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. சரியாப்பா? ஓகேவா, கரெக்டாக இந்த இடத்துல தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் அசிம்ப்டோன்ஸ். சரிங்களா, ஆங்கிள் பிட்வீன் அசிம்ப்டோன்ஸ் 90 இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் hyperbola. ஓகேவா, அண்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக்கு b and a value are same. ஓகேவா, b and a values are same. bயும் aவும் ஈக்குவலாக இருப்பாங்க அண்ட் ஆங்கிள் வில் பி பை பை 2. ஸோ அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா xy is equal to c square. இதுதான் அந்த ஈக்குவேஷன். வாட் இஸ் இட்? xy is equal to c square. c squareனா இதுதான் பது. ஓகேவா, ரெண்டு பேரும் ஒன்று தானே. ஸோ xy is equal to c square. This is your answer. This is the equation of rectangular hyperbola. xy is equal to c square. Yes. So ஒரு glance பார்த்துக்கிட்டா வேறு ஏதாவது நம்ம சொல்ல மறந்துட்டோமா? I think no. Everything was displaced. சிலபஸை வச்சு செக் அவுட் பண்ணியிருப்போம். வேறு ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம் எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாக்கு அப்படிங்கிறத. இல்லைனா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சம்ஸ்க்கு போகலாம்ப்பா. ஸோ நேஷ்னல் பராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லியாச்சு. டான்ஜென்ட் பற்றி நான் சொல்லிட்டேன். கார்டு, எஸ் கார்டு பற்றியும் சொல்லியாச்சு. ஓகே, வேறு ஏதாவது நோ. அண்ட் நம்பர் ஆஃப் நார்மல் லைன்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு எலிப்ஸுக்கும் 4 நார்மல்ஸ், ஒரே பாயிண்டில் 4 நார்மல்ஸ் பாசிபிள். அண்ட் ஒரு ஹைப்பர்போலாக்கு ஒரே பாயிண்டில் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியாப்பா? எஸ். ஸோ மற்றபடி நத்திங். ஸோ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா பற்றி சொல்லிட்டேன். அண்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக்கு இந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எஸ். ஸோ அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக்கு தட் எசென்ட்ரிசிட்டி. சரிங்களா? எஸ். ஸோ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து √2. சரிங்களா? எசென்ட்ரிசிட்டி வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா √2. ஓகேங்களா? எஸ். ஸோ மற்றபடி அவ்வளோதான்ப்பா, எல்லாமே சொல்லியாச்சு. டான்ஜென்ட் ஈக்குவேஷன். ஸோ டான்ஜென்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு இதே தான். ஓகேங்களா? டான்ஜென்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு சேம் டைப். ஓகேங்களா? இந்த இடத்துல மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் வந்துருக்கும். தட்ஸ் இட். 𝑎² − 𝑏². தட் இஸ் ஃபார் ஹைப்பர்போலா. ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ எலிப்ஸ் ஹைப்பர்போலாவை காம்பினேஷனில் படிச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. சரிங்களா? இப்போ நம்ம கரெக்டாக எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸ்டார்ட் 13 மினிட்ஸ் வந்து நம்ம போயாச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் தியரி பார்ட்ஸ். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தியரி பார்ட்ஸ் பார்த்துட்டோமா? ஸோ ஒரு 40 to 45 மினிட்ஸ் நீங்கள் கொஷினை கரோ பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நான் கரெக்டாக இப்போ 1 மினிட் டைம் தரேன். நீங்கள் எதுவுமே வந்து ஓவராக பார்க்க வேண்டாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க மேம், என்ன மேம் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கிளாரிட்டியாக வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ த 1 மினிட் ஸ்டார்ட்ஸ் ஹியர். ஓகே, மேபி நான் ஒரு 2 மினிட்ஸஸ் டைம் தரேன். ஓகே, 1 மினிட். ஓகே, எஸ். ஸோ 1 மினிட். தட்ஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏன் டைமர் ஸ்க்ரீனில் தெரியலன்னு தெரியல, பட் இட்ஸ் டைமர் இஸ் ரன்னிங். சரியா பசங்களா? ஸோ த டைமர் இஸ் ரன்னிங். இட் இஸ் 59 seconds. ஓகே, so a point P moves such that the sum of twice of its distance from the origin and its distance from the y-axis is a constant equal to 3. சரிங்களா? describes. அப்போ P describes என்னது? which is they are asking for a locus மக்களே. அவன் லோக்கஸ்னா என்னன்னு கேட்டுட்ருக்கான்.
Yes. So the timer ends. Done. So the timer stops now. ஓகேங்களா? இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, யார் யார் படிச்சிங்கன்னு தெரில. ஸோ பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குப்பா. ஓகே, ஒரு பாயிண்ட் இருக்குது. அது என்ன பண்ணுது? ஸோ சம் ஆஃப் ட்வைஸ் ஆஃப் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின். ஓகேவா? ஸோ லெட் வி ட்ரா அன் ஆரிஜின். யா, யூ கேன் ட்ரா அன் ஆரிஜின். இப்படி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஆரிஜின். ஓகேவா? ஆரிஜின் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ லெட் இட் பி பி, லெட் இட் பி ஆரிஜின். இவங்களோட டிஸ்டன்ஸ், தட் இஸ் பிஓ டிஸ்டன்ஸ், ட்வைஸ் இட். அப்போ 2 இன்டு பிஓ. ஓகேவா? சம் ஆஃப், அப்போ ப்ளஸ் பண்ணுறோம். அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்லேருந்துன்னா ஸ்ட்ரெயிட் அவே, which is equal to, which is PM, right? PM. இது என்னன்னு சொல்லிட்டான்? ஈக்குவல் டு 3. டிஸ்கிரைப் பி. அப்போ பியோட டிஸ்டன்ஸ் என்ன? ஓகேவா? பி பாயிண்ட் உனக்கு தெரியுமா தெரியாது? எக்ஸ் கமா ஒய். ஓ பாயிண்ட் தெரியுமா? 0,0. இவங்க ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ்க்கு வந்து யூ வில் யூஸ் சம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்முலா, அதை வச்சு போட்டுக்கலாம். அண்ட் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வில் பி? ஸோ திஸ் உனக்கு தெரியும் இந்த பாயிண்ட் என்னென்னு. இந்த பாயிண்ட் என்னவாக இருந்திருக்கும்? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது அப்படின்னா இவங்களோட இந்த லைனும் ஈக்குவல். கரெக்டுங்களா? திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? எக்ஸாக தான் இருக்கும். கரெக்டாக? அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னப்பா? அப்போ எக்ஸ் தானே. இந்த இப்போது எப்படி மேம் சொல்கிறீங்க? So distance formula தெரியும்ல. What is the distance formula between P and O na? So it is square root of x minus 0 the whole square plus y minus 0 the whole square plus x. So it is modulus x. It is positive. சரிங்களா? Which is equal to 3. ஏன்னா நெகட்டிவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. So it is positive x. Then அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போது square root of x square plus y square plus x is equal to 3. கரெக்டாக பேசுங்களா? ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைட். இப்போது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆன் போத் சைட் வாட் வில் ஹேவ்? ஸ்கொயர் ஆன் போத் சைட்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது வந்துட்டு 3 மைனஸ் எக்ஸ். சரிங்களா? இது வந்து 3 மைனஸ் எக்ஸ்னால் அப்போ 9 மைனஸ் mod x தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் mod x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 mod x. சரிங்களா? ஓகே. ஸோ விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? இது எக்ஸ் ஸ்கொயர். ஒரு 2 விட்டுட்டோம்ல. யா, we left out the 2, right? Okay, sorry, இந்த 2 விட்டுட்டோம். 2, so when you square this will become 4. ஸோ இது இங்கே வந்துச்சுன்னா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 6 mod x ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. கரெக்டாக பேசுங்களா? எஸ். ஸோ அகெயின் யூ கேன் ஸ்ப்ளிட் இட். லைக் இதை வந்து நீங்கள் ஒரு இதுவாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம்? ஸோ யூ கேன் டேக் இட் அஸ் 2 இஸ் காமன். எஸ். ஸோ 3x ஸ்கொயரா, 3 வெளியே எடுத்துருங்க. 3 வெளியே எடுத்துட்டா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 mod xன்னு இருக்குது. சரியா? ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9. கரெக்டுங்களா? ஸோ 3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ வென் யூ 3ஆல் டிவைட் பண்ணிட்டா அப்படின்னா இதை வந்துட்டு ஒரே ஒரு +1 -1 ஆட் பண்ணிப்போம். சரியா? ஸோ யூ கேன் ரைட் இட் லைக் x mod x minus +1 the whole square divided by, sorry, mod x, okay, plus 4 by 3 y square which is equal to 9 by 3 minus ஒரு 1. சரிங்களா? மைனஸ் ஒரு 1. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? 6 by 3. ஸோ எல்லாத்தையும் 6 by 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்? 3 into mod x plus 1 the whole square by 6 plus 4 by 6 y square equal to 1. சரிங்களா? It is an ellipse. ஓகேவா? It is an ellipse. So ellipse ஓட equation. So it is an ellipse. Done?
ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன். இதுக்கு வந்து ஒன்னுங்கிற ஃபேக்டர் வந்திருக்கு, இதுக்கு ஜீரோங்கிற எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இட் இஸ் அ ஃபோக்கஸ், விச் இஸ் அன் எலிப்ஸ். சரிங்களா? எஸ். ஸோ த லோக்கஸ் ஆஃப் தி மிடில் பாயிண்ட் ஆஃப் தி கார்டு ஆஃப் தி ஈக்குவேஷன் எலிப்ஸ். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னது? எஸ். வாட் யூ ஹேவ் டு டூ? மிடில் பாயிண்ட் ஆஃப் தி கார்டு. மிடில் பாயிண்ட் ஆஃப் தி கார்டுக்கு ஈக்குவேஷன் என்ன சொன்னப்பா? t is equal to s1. ஸோ அந்த t is equal to s1ல x1, y1ங்கிற பாயிண்ட் சப்ஸ்டியூட் ஆகும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? which are at a constant distance d from the center. ஸோ which are the constant distance d from the center. அப்போ அந்த ஈக்குவேஷனுக்கும் அந்த சென்டருக்கும் டிஸ்டன்ஸ் என்ன? ஓகே. ஸோ இதுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். கேன் யூ டூ இட்டான்னு பாருங்கள், ஆர் 1 minute டைம். சரியா? ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஓகேவா மக்களே? ஸோ இட்ஸ் 58, 56, 57, 54. Yes, 23 seconds, so on. So stop it. Yeah, ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு பசங்களா? So the locus of the middle point of the chord of the ellipse. நான் சொன்னேன்ல, ellipseோட middle point equation என்னது? t is equal to s1. tங்கிறது எப்படி எழுதணும்? x square இருக்கிறதுலாம் x1 போடணும், y square எடுத்துலாம் y1 போடணும். So x1 by a square plus y1 by b square minus 1 is equal to s1 தான் இது. xக்கு பதிலா straight away x1 போடணும். அப்போ x1 square by a square plus y1 square by b square minus 1. சரிங்களா? ஸோ இந்த minus 1 cancel ஆயிடும். ஓகே, this is the ellipse equation. ஸோ இதில் x1 y1ன்ற பாயிண்ட் போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன். கரெக்டுங்களா? இந்த லைன் ஈக்குவேஷனில் இப்போது என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர். இப்போ இந்த எலிப்ஸோட சென்டர் என்னது? 0,0. அப்போது 0,0லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க? டின்னு சொல்கிறாங்க. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு லைனுக்கு? இந்த லைனில் கான்ஸ்டன்ட்டுக்கு, ஸோ XY இருக்கிற இடத்துலலாம் 0,0 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 0,0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிப்பீங்க. கரெக்டாக? ஸோ 0,0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ திஸ் எவ்ரி திங் பிகம் 0. இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாப்பா. திஸ் இஸ் அ லைன் ஈக்குவேஷன். ஸோ எவ்ரி திங் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. x1 by a square plus y1 by b square, okay, which is equal to x1 square by a square plus done. So இப்போ வந்துட்டு taking LCM is good. So we can do it like this. இது straight away நம்ம பண்ணிக்கலாம், no problem. சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நவ் யூ சப்ஸ்டியூட்டட். இதுதான் வந்து எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம், இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ வந்துட்டு இட் இஸ் ஃப்ரம் ஆரிஜின்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் ஸ்ட்ரெயிட் அவே கான்ஸ்டன்ட். வாட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஹியர்? x1 ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை b ஸ்கொயர். இதுதான் நம்ம கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இவங்கள ஸ்கொயர் பண்ணோம். ஸோ x1 பை a த ஹோல் ஸ்கொயர். இப்போ x1 ஸ்கொயர் பை a பார் 4, ஓகே, ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை b பார் 4, which is equal to d distance அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஆப்வியஸ்லி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்னா இப்போ இந்த டேர்ம் ஸ்கொயர் x1 ஸ்கொயர் பை a1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை b1 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர், which is equal to d ஸ்கொயர் இன்ட்டு x1 ஸ்கொயர் பை a பார் 4 ப்ளஸ் y1 ஸ்கொயர் பை b பார் 4. Done. So this is the locus. இது ஆன்சர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எஸ். ஸோ எல்லாமே ப்ளஸ் கரெக்டாக இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன். சரியா? ஸோ பி ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆப்ஷன். சரியாப்பா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. லெட் P be the variable point on the ellipse அப்படின்னா அது மூவிங் பாயிண்ட்னு அர்த்தம். வித் ஃபோக்கஸ் F1 and F2, if A is the area of the triangle P F1 F2,
then the maximum value of A is. What is the maximum value of A அப்படின்னு question கேட்டிருக்காங்க. சரிப்பா ஒரு நிமிஷம் டைம் தரேன். Can you guess what is happening here? ஏரியா ஃபார்முலா தெரியுமா? சரி இப்போ என்ன சொல்கிறாங்க, P is a variable pointனா லைக் இட் கேன் பி எனி பாயிண்ட். ஓகேவா? எலிப்ஸ் ட்ரா பண்ணோமா? ஸோ இட் இஸ் அன் எலிப்ஸ். ஓகே, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது. எலிப்ஸ் மேலே எந்த பாயிண்ட் இருந்தாலும் அது எப்படி சொல்லுவீங்க? A cos theta B sin theta. கரெக்டாக? அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க. இந்த ஃபோக்கஸோட பாயிண்ட் என்னது? ஸோ இட் இஸ் ஃபஸ்ட் டைப். ஸோ இட் இஸ் minus AE, 0 AE, 0. கரெக்டாப்பா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா இவங்களோட ஏரியா. உங்கள் 3 பேத்துக்குமே வெர்டெக்ஸஸ் தெரியும். ஸோ 3 வெர்டெக்ஸஸ் தெரிஞ்சால் வாட் இஸ் த ஏரியா? அண்ட் நீ டிட்டர்மினன்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாமா? டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் ஏரியா. ஸோ A cos theta B sin theta 1 minus AE 0 1 AE 0 1. ஓகேவா? when you take determinant எடுத்தா என்ன வருது? ஸோ half இந்த ரோவை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ B which is minus plus minusனு வரும். ஸோ which is minus B sin theta into minus AE minus AE which is equal to 2AE. minus into minus plus. அப்போ AE மட்டும் தான் இருப்பாங்க. AE B sin theta. This is your area. ஓகேவா? இதுதான்ப்பா உங்களோட ஏரியா. கரெக்டாக? இதுதான் உங்களோட ஏரியா. மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ஓகே மேக்ஸிமம் வேல்யூ இப்போ நீ யோசிச்சு பாரு. ஸோ AEB வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது மாற போகிறது கிடையாது. சைன் டீட்டாவை வச்சு தான் இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. சைன் டீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு தெரியுமா? 1 தான். சைன் டீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூவே 1 தான். அப்போ இவங்களோட மேக்ஸிமம் என்னது? AEB. ஓகேவா? வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ? AEB. சரிங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க பசங்களா. வாட் இஸ் கிவன்? If E into E dash be the eccentricities of two conics, S is equal to 0 and S dash is equal to 0, and E square plus E dash square is equal to 3, then both S and S dash can be என்னவா இருக்க முடியும்? ஓகே, ஸோ கொஷின் இஸ் ரொம்ப ஈஸி. சரியா? இப்போ நீ யோசிச்சு பாருங்க, எந்த எசென்ட்ரிசிட்டிஸை ஆட் பண்ண ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வில் கெட் 3 அப்படிங்கிறத நோட் பண்ணி பாரு, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ E and E dash be the eccentricities of two conics. ஓகே, சரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு கேஸை செக் பண்ணி பார்க்கலாம். பாராபோலா. ஓகேவா? பாராபோலா பொறுத்த வரைக்கும் எசென்ட்ரிசிட்டி வேல்யூ 1. சரியா? அப்போ 1 + 1 which is equal to 2னு வரும். அப்போ ரெண்டுமே பாராபோலாவாக இருக்க பாசிபிலிட்டி இல்லை. ஸோ எஸ்ப்பா, அப்போ பாராபோலானா நம்மளுக்கு எசென்ட்ரிசிட்டி 1, அப்போ இது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போது யாராக இருக்கலாம்? ஓகே, ஸோ வென் யூ திங்க், ஓகே, ஸோ யாராக இருந்தால் கரெக்டாக இருக்கும்? எஸ், எசென்ட்ரிசிட்டி லைக் இது ஹைப்பர்போலாவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்துட்டு வாட் இஸ் இட் ஆர் ஃபார் பாராபோலா? எஸ், ஸோ எலிப்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லைப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா எலிப்ஸ் மீன்ஸ் யோர் எசென்ட்ரிசிட்டிஸ் வில் பி லெஸ் தென் 1. ஓகேவா? லெஸ் தென் 1 தான் எலிப்ஸ், கிரேட்டர் தென் 1 தான் ஹைப்பர்போலா. ஸோ இவங்க ஸ்கொயர் வந்து விச் இஸ் இப்போது இவங்களோட லெஸ் தென் 1னா அப்போ அவங்களோட ஸ்கொயரும் லெஸ் தென் 1 தான். இதுவும் லெஸ் தென் 1, இதுவும் லெஸ் தென் 1, அது அடிஷன் 3ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எலிப்ஸ் வாய்ப்பு கிடையாது, ஹைப்பர்போலா மட்டும்தான். ஓகேவா? அப்போ யார் ஆன்சர்? நம்மளோட ஹைப்பர்போலா தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்டா போதும் மேம், நாங்கள் ஈஸியாக போட்டுருவோம். யா பசங்களா? எஸ். ஸோ நான் ஹைப்பர்போலா ஹேவிங் அ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் லென்த் 2 விச் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ்னால் என்னது? மேஜர் ஆக்சஸ். ஓகேவா? ட்ரான்ஸ்வர்ஸ்னால் மேஜர் ஆக்சஸ். மேஜர் ஆக்சஸ்ங்கிறது 2a. 2a டிஸ்டன்ஸ் வந்து 2 sin theta. ஓகேங்களா? அண்ட் கான்ஃபோக்கல் வித் தி எலிப்ஸ் 3x square plus 4y square which is equal to 10, then the equation is.
அப்போ அந்த ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஏன் மக்களே, அந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த எலிப்ஸ் ஃபோக்கஸ், அந்த எலிப்ஸில் இருந்து கான்ஃபோக்கல் அப்படின்னா எலிப்ஸோட ஃபோக்கஸும் இப்போ இந்த ஹைப்பர்போலோட ஃபோக்கஸும் சேம். சரிங்களா? ஸோ அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? எஸ். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னது? 12 டிவைட் பண்ணுவீங்க. அப்போ x²/4 + y²/3 = 1. கரெக்டுங்களா? ஸோ வாட் இஸ் த ஃபோக்கஸ் பாயிண்ட்? ஸோ தட் இஸ் a² = 4. அப்போ a வந்து 2. ஓகே, b² வந்து 3. வாட் இஸ் e வேல்யூ? ஸோ e வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? AE the whole square is equal to a square plus b square. A square minus b square. Sorry, it is ellipse, right? So ellipse na a square minus b square. Yes. Appo 4 minus 3, that is 1. AE square is equal to 1. Appo e square is equal to 1 by a square. 1 by a square na that is 4. இப்போ இவங்களை நீங்கள் ரேட் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. அப்போ ஈயோட வேல்யூ என்னது? ஃபோக்கஸோட வேல்யூ என்னது? ஏஇ வந்து ஏ வந்து 2. ஸோ 2 × 1/2 which is 1. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 0. அப்போ ஃபோக்கஸ் என்னது? 1,0. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1,0 தான் உங்களோட ஃபோக்கஸ். இப்போ ஃபோக்கஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஏவோட வேல்யூ வந்து சைன் தீட்டா. ஏவோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா. அப்போது பியோட வேல்யூ என்னது? b² is equal to எலிப்ஸ் ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்? AE the whole square is equal to a square minus b square. சரியா? மைனஸ் இல்லை, ப்ளஸ். நீங்கள் ரெண்டு பேர் ப்ளஸ். a ஸ்கொயரோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா. a ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. அப்போ இது b என்னவா இருக்கும்? b is obviously cos theta. cos square தீட்டாவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் என்னது? எலிப்ஸ் ஈக்குவேஷன், ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x² a square வேல்யூ வந்துட்டு sin square theta. ஓகே, minus y² cos square theta equal to 1. Yes. So when you cross multiple, x cos square theta minus sin square theta y² equal to 1. ஓகேங்களா? So option D is correct. Option ஒரே நிமிஷம், நம்ம ஏதாவது மாற்றிட்டோமா? x² cos square theta minus y². ஓகே, சாரி லைக் there is one change. இங்கே பாருங்க, இது வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் கீழே டினாமினேட்டர் வந்து sin square cos square இங்கே வந்துருமே. பட் எல்லாமே 1லே இருக்குது. அப்போ இவங்களை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? cosecant square thetaன்னு எழுதிக்கலாமா? 1/. இதை வந்து சீக்கன்ட் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாமா? which is equal to 1. இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? எஸ், யூ ஹாவ். அப்போ இது கிடையாது, ஏ ஆப்ஷன். சரிங்களா? கான்ஃபோக்கல்னா என்னது? எலிப்ஸுக்கும் இப்போ இந்த இருக்க ஹைப்பர்போலாக்கும் ஃபோக்கஸ் ஒன்று, அவ்வளோதான். கான்ஃபோக்கல் மீன்ஸ் கான் அப்படின்னாலே சேம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? கான் மீன்ஸ் which is சேம். டன். ஸோ ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி காமன் டான்ஜென்ட் டு தி ஹைப்பர்போலா. அப்போது இவங்களுக்கும் டான்ஜென்ட் ஒன்று. சரியா? டான்ஜென்ட் ஈக்குவேஷன் தெரியுமா? What is the tangent equation for hyperbola? See, it is first type. First type of the tangent equation வந்து m is y is equal to mx plus r minus square root of a square m square minus b square. சரியா? இது செகண்ட் டைப். செகண்ட் டைப்னா ஒய்யூ எக்ஸ்சேஞ்சாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஒய் எக்ஸ்சேஞ்ச் கன்வெர்ட் ஆகுது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே எம்னா இங்கே என்னன்னு போடுங்க. a² n² minus b². இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைனோட டேஞ்சன்ட். இதுதான் வந்து செகண்ட் லைனோட டேஞ்சன்ட் சொல்கிறாங்க. தே ஆர் காமன் டேஞ்சன்ட்ஸ். அப்போது இது எந்த இடத்துல ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் சேஞ்ச் இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி பண்ணலாம். இல்லைனா எப்படி பண்ணலாம்னா, எக்ஸ்எஸ் கோஃபிஷியன்ட் ஈக்குவல் டு ஒய்ஐ கோஃபிஷியன்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கோஃபிஷியன்ட். இதில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் வந்து 1 டிவைடட் பை எம். ஒரே நிமிஷம், எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். அப்போ தான் நம்மளுக்கு சைன் தெரியும். ஓகே, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போனால் mx minus y plus r minus square root of a square m square minus b square is equal to 0. இதில் வந்துட்டு x minus ny
minus plus a square m square minus a square n square minus b square is equal to 0. So இப்போ relate பண்ணுங்க 1 divided by m equal to இங்க minus n divided by minus 1 சரியா? So which is equal to இங்க என்ன? இங்க square root of a square m square minus a square n square minus b square divided by a square m square minus b square. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்குது? n is equal to m. n is equal to yes. What is you having? n is equal to 1 by m or m is equal to 1 by n. கரெக்ட்டுங்களா? இது ஒரு ஃபார்மேட் வந்துடுச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் எம்மோ என்னோ கண்டுபிடிக்கணும்ப்பா. ஓகேவா? எம்மோ என்னோ கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எய்தர் இவங்களையும் இவங்களையும் ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ 1 by m is equal to square root of a square n square minus b square by square root of a square m square minus b square. சரியா? ஸ்கொயர் ரூட் எல்லா பக்கம் கேன்சல் ஆனால் 1 by m square is equal to 1 by m square that is n square. ஸோ இது n square வச்சுக்கோ. n square into a square m square minus b square equal to a square n square minus b square. இந்த mக்கு பதிலாக 1 by n போடுங்க. அப்போ என்ன ஆகும்? 1 by n ஸ்கொயர்னு வரும். ஸோ n ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். b square n square which is equal to a square n square minus b square. ஸோ n ஸ்கொயர் டேர்மும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இவங்களை அந்த சைடு கொண்டு போங்க. இவங்க இந்த சைடு வரட்டும். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதில் n ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க. n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது என்னோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. என்னோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1னா எம்மோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தான். கரெக்டா? இப்போ எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சோம்? லைக் தி ஆஸ்கிங் தி காமன் டேஞ்சென்ட், அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இந்த இடத்துல எம்முக்கோ என்னக்கோ வேல்யூ போடுங்க. ஸோ வாட் இஸ் இட்? ஸோ வாட் இஸ் வில் பி யுவர் ஈக்குவேஷன்? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதுதான் உங்களோட டேஞ்சென்ட் ஈக்குவேஷன். சரியாப்பா? எஸ். ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் கிளியர் வித் திஸ். யா? ஸோ இந்த மாதிரி தான் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸி. எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா, இது எல்லாமே ஒரு கான்செப்ட் தான்ப்பா. ஒரு லெவலுக்கு மேலே உனக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா இட் இஸ் ஸோ குட். ஓகேவா? எஸ் மக்களே. ஸோ தியரி பார்ட்ஸாக கொஞ்சம் படிங்கடா. கொடுத்துருக்க தியரி பார்ட்ஸாக கொஞ்சம் படிங்க. சரிங்களா? இட் வில் பி யூஸ்ஃபுல். டன். ஸோ பாய் பாய் பசங்களா. catch you later. மீதி இருக்க சம்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எஸ். பை பாய்.